நீங்களும் மதரசா அடிக்கடி லீவ் போடுறீங்களா? அப்ப உங்களுக்காக தான் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. வலைக்கும் அஸ்ஸலாம் சஃப்ரின். என்ன சஃப்ரின் நீங்க பண்ற? உங்க அம்மா தான் பாட்டியில இருக்குன்னு சொன்னாங்க, அதனாலதான் உன்னை கூப்பிட வந்தேன். நாங்களும் மதரசாக்கு தான் போறோம், நீ என் கூட சேர்ந்து மதரசாக்கு வா. இப்பதான் ஸ்கூல் போயிட்டு வந்தேன், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. சஃப்ரின், நான் மதரசாக்கு வரல சஃப்ரின், நான் போய் ரெஸ்ட் எடுக்க போறேன். என்ன சுப்பானா, நீ அடிக்கடி மதரசாவுக்கு லீவ் போடுற. போன வீக் தானே ரிலேஷன் வந்திருக்காங்க லீவ் போட்ட. இந்த வீக் அதுக்குள்ள டயர்டா இருக்குன்னு லீவ் போடுற. இந்த மாதிரி மதரசாவுக்கு லீவ் போட்டே இருக்கீங்கன்னா 10ஆம் கிளாஸ் கூட உன்னால தாண்ட முடியாது. நாங்கெல்லாம் பாரு நானே முடிக்க போறோம். நீ சொல்றது சரிதான். நாம ஸ்கூலுக்கு 8 hours ஸ்பெண்ட் பண்றோம், ஆனா மசாவுக்கு 1 hours கூட ஸ்பெண்ட் பண்றது இல்ல. டியூஷன் சொல்லி எஸ்கேப் ஆயிடுறோம். அது ஸ்கூல்ல ஃபெயில் ஆயிட்டா ஃபியூச்சர் பாதிக்கப்படும். ஆனா மதரசாவுக்கு போலிலாம் யாரும் பெருசா சொல்ல மாட்டாங்க. அம்மா 2 திட்டுவாங்க, நம்ம ஏதோ சாக்கு புக்கு சொல்லி தப்பிச்சிடலாம். ஷிஃபானா, நீ ஃபியூச்சர் பத்தி இவ்ளோ யோசியே, மறுமை பின்னாடி இருக்க வாழ்க்கைய பத்தி யோசிச்சியா? அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்னு உனக்கு தெரியுமா? ஹல் யஸ்ஸவில் லஸீன யஅலமூன வல்லஸீன லா யஅலமூன். அறிவு இருக்கவங்களும் அறிவுல உள்ளவங்களும் ஈக்குவல் ஆகுவாங்களா அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். படிச்சவங்களதான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்றாங்க. குறிப்பா மார்க்க கல்வியை கற்றாங்க தான். மார்க்க கல்வியை கற்காதவங்க எவ்வளவுதான் படிச்சுட்டாலும் முன்னாடி மதிப்பு குறையும். ஆமா சஃப்ரீன், இப்பதான் ஞாபகமே வருது. போன வருடம் எங்க உஸ்தாத் ஒரு ஹதீஸ் சொன்னாங்க. யார் ஒருவர் கல்வியை தேடி ஒரு பாதையில் செல்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தின் பாதையை லேசுபடுத்துகிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஓ, அப்போ 1 hours மசாக் வரது சொர்க்கத்துக்கு போற பாதைன்னு சொல்றீங்களா? ஆமா ஷிஃபானா, நீ சும்மா மதரசாக்கு லீவ் போறது ஒரு பெரிய நன்மை இழக்கிறதுக்கு சமம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் யாருக்கு நன்மை செய்ய நாடுகிறானோ அவரை சொர்க்கத்தில் ஆழ்ந்த அறிவுள்ளவராக ஆக்குறான் அப்படின்னு சொன்னாங்க. இப்போதான் எனக்கு புரியுது ஏன் நம்ம மார்க்க கல்விக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். அளவாசி வாங்க, நம்ம கீழே போய் பேசலாம். இனிமேல் நம்ம மதரசாவுக்கு லீவே எடுக்க மாட்டேன். நான் எப்படி ஸ்கூலுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றேனோ இன்ஷா அல்லாஹ் அதே மாதிரி மதரசாவுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வருவேன். நானும் உங்களை மாதிரி குர்ஆன் முடிச்சிருவேன். மாஷா அல்லாஹ் ஷிஃபானா, அது நீ புரிஞ்சுக்கிட்டே நம்ம உலக கல்வியையும் மார்க்க கல்வியும் நம்ம 2 கண்ணாக நினைச்சுக்கணும். வா, இப்ப நம்ம மதரசாவுக்கு போலாம். இது ஷஃப்ரி, நான் உங்க கூட கண்டிப்பா மதரசாவுக்கு வரேன். நல்லதா வருதுல மழை நீட்டோடனே நம்ம மதரசாவுக்கு போலாம். எங்க அம்மா பஜ்ஜி செஞ்சுட்டு இருக்காங்க, நம்ம பஜ்ஜி சாப்பிட்டுட்டு போலாம். அம்மா, என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அப்படியே பஜ்ஜி செஞ்சிருக்கோமா? ஓகே ஷஃப்ரி. இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ரிலேஷன்ஸ் வந்திருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸோட விளையாட போகணும், டையர்டா இருக்கு அப்படின்னு சின்ன ரிசல்ட்ஸ்க்காக தான் நம்ம மதரசா கிளாஸ் ஸ்கிப் பண்ணவே கூடாது. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி தான் மார்க்க கல்வி என்பது உலக வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, அது மறுமை வாழ்க்கைக்கும் அவசியம். நாம் கற்றுக்கும் ஒவ்வொரு மார்க்க கல்வியும் நம் வாழ்வை சிறப்பாக்கும். அதை நாம் மறந்துவிடக் கூடாது. பாருங்கள், உலக கல்விக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை நம் மார்க்க கல்விக்கும் கொடுக்கும். அதுதான் நம் வாழ்வின் உண்மையான வெற்றி. இன்ஷா அல்லாஹ் நீங்களும் மார்க்க கல்வி கற்கிறதுக்கு